Nice girl. The beautiful girl. The wonderful girl. One name couple girl. Yo, India, one and a car put it over there. Wonderful one name couple other children. But and I'll put it here. Hi. Look here. Hi. 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 But I'm never not alive. I don't know. I'm wondering why you're charging that. என்ன நான் அந்த பக்கத்தூர். பக்கத்துல தூரா? ஏன் தூர் வராமன்றக்கா? இல்ல வரையில சாப்பிட்டு வந்துட்டேன். வரையில சாப்பிட்டு வந்துட்டேன். சாப்பிட்டியா? சாப்பிட்டியா? அதெல்லாம் வரும்போதே சாப்பிட்டு வந்துட்டேன். நான் உன்னை கேட்டேன் சாப்பிட்டியான்னு. அப்பவே சொன்னாங்க. சரி, நெசமாவே உனக்கு காது கேட்காதுன்னா சாப்பிட்டியான்னு சொல்லிருப்பியா? இப்ப நீ நடிக்கிறியாங்க? இல்லங்க சாப்பிட்டேங்க. முதல்ல அவுட்டு. என்னங்க என்னமோ சொல்றாரு? காது கேட்காதா? என்ன வரும்போதே வந்துட்டேங்க. வரும்போதே வந்துட்டேன் பதிலாடா இருக்கு. வரும்போதே சாப்பிட்டேங்கன்னா சரி நியாயம். வரும்போதே வந்துட்டேங்கன்னா இது என்ன பாஷை எனக்கு ஒன்றும் புரியலையே. இது தமிழா இல்ல தற்குறியா? உனதான் கேட்கிறேன். காது கேட்குமா கேட்காதா? நீ அரை மண்டலா? நீ அட ஏங்க நீங்க வேற, உங்களுக்கு தான் ஒண்ணுமே தெரியல. எங்க பாட்டி அப்பவே சொன்னுச்சு, என்ன இப்படி எல்லாம் பேசாத, பேசுறவள்கிட்ட கண்ணா பேசாத, அமைதியா இருந்துக்க அப்படின்னு. ஆமா, அமைதியா இருந்தீங்கன்னா என்ன வேணா செய்வீங்களா? பரவாயில்லையா? வாய் இருந்தா போல இல்லாட்டி வந்துருன்னு எதுக்கு பொம்பளைக்கு சொன்னேன்? என்னன்னு வாய் பேசுறேன். பேசாம இப்படி இருந்தேனாக்கா உன்னை சோதி பார்த்துட்டு போயிடுவாங்க. ஏதோ நான் நல்லவன் காட்டி சரியா போச்சு. பேசாம இருக்கேன். அண்ணாத்துறை மாதிரி ஆளா இருந்தா உன் கதி என்ன இருக்கேன்? நேரம் மடியில தூக்கி போட்டு மட்டார நடிச்சிருப்பேன். போனா போதே நானும் கொஞ்சம் பொறுமையா விட்டா ரொம்ப உங்க சௌரியத்துக்கு பேசிட்டு இருக்கேன், உங்க சட்டத்துக்கு பேசிட்டு இருக்கேன், உங்க இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்கேன். ஒரு பொம்பளை பிள்ளை ஆடிட்டு இருக்கேன், சௌரியத்துக்கு வந்து இடிச்சுக்கிட்டு எனக்கு என்னன்னா 1.5 புல்லு 1/2 புல்லு 3/4 புல்லுன்னு இருக்கிறீங்க. அப்படின்னா சின்ன பிள்ளைக்கு என்னன்னே தெரியாது. உங்க சவுடானுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறியா? நம்ம கோவம் வருதா? கோவம் வேற என்ன? வெங்காயமா வருது? கேட்டுக்க சுரேஷ், நான் எந்த இடிச்சு விட்டேனா கோவம் வருதா? எப்ப கோவம் வருது? என்ன எப்ப கோவம் வருது? சரி போனா பொறுமையா இருப்போம்னு பார்த்தா சவுடானுக்கு பேசிட்டு இருக்கியா? கோவம் வந்தா இடிச்சோனையும் கோவம் வந்திருக்கு. ஆமா, கல்ல போன 3ஆம் நாள் கதவு முக்கரணம் மாஞ்சுதான். எவனோ மானாமதுல அடி வாங்கிட்டு மதுரையில வந்து துடிச்சானா, அடிச்சுட்டாங்க. உன்னை இடிச்சவனே கோவப்பட்டு ஏயா அடிச்சுன்னு கேட்டிருந்தா பரவாயில்ல. சொரிய கொடுத்த மாறாட்ட சுகமா இருக்குன்னு பேசாம இருந்து விட்டு இப்போ வந்து ஏயா இடிச்ச ஏயா கடிச்ச இடிக்கத்தான் செய்வேன். என்ன செய்வேன்? நீங்க யாரு? என்ன எதுக்கு வந்து இடிக்கிறீங்க? ஓரமா அப்படி போக வேண்டியதானே? போறவரு அட்ரஸ் கேட்டு அடிக்க சொல்லி யாரு இவருன்னு எது கேட்கிறேன்? நான் இடிப்பேன். இடிக்கத்தான் வந்திருக்கேன். இடிக்கதான் வந்திருக்கீங்களா? என் வேலையா அதுதான். உங்க வேலையா அதான். எனக்கு ஆட்டூர் ஆரம்பம் அட்வான்ஸ் கொடுக்கும் போதே சொல்லித்தான் கொடுத்தாங்க. இங்க ஆடுறதுக்கு தான் அட்வான்ஸ் கொடுத்திருக்காங்க. வர போற எனக்கு உன்னை போடுறதுக்கு தான் அட்வான்ஸ். என்னத்த போடுற உடனே என்னத்த போடுறதுக்கு? உனக்கு ஆடுறதுக்கு உன்னை போடுறதுக்கு. என்ன போடுறதுக்கா? ராத்திரி 10 மணிலிருந்து விடிய காலம் 6 மணி வரைக்கும் ஆர்த்தி உன் பொண்டாட்டி அறிகிறன். நீ என்ன வேணா பண்ணிக்கலாம்னு சொல்லித்தான் ஆட்டூர் ஆரம்பம். யாரு சொன்னது? இங்க உங்களுக்கு பொண்டாட்டியா போடுறதுக்கு வந்து என்ன இங்க ஒரு ரசீது போட கிடையாது. இங்க என்ன இந்த நாடகத்துக்கு வந்து டான்ஸரா தான் ரசீது போட்டது. உங்களுக்கு பொண்டாட்டியா போடுறதுக்காக இங்க போட கிடையாது. நான் அப்படித்தான் செய்வேன். என்ன அப்படித்தான் செய்வீங்க? என்ன உங்க சட்டமா இல்ல உங்க சவுடானா? உன்னை கட்டி பிடிப்பேன். கட்டி பிடிப்பீங்களா? உனக்கு முத்தம் கொடுப்பேன். என்னது? உன்னை கற்பழிப்பேன். என்ன செய்வேன்? கற்பழிப்பீங்களா? இதெல்லாம் பண்றது என் புருஷனா இருந்தாதான் அந்த தகுதி வேணும். இதெல்லாம் பண்றது புருஷனா? ஆமா, என் கழுத்துல தாலி கட்டதுக்கு அப்புறம் தான் இதெல்லாம் பண்ணுவாங்க. நான் கேக்குறேன், புருஷன் கற்பழிப்பானா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புருஷன் கற்பழிப்பானா? புருஷன் சாதாரண பர்மிஷனோட செய்வேன். பர்மிஷன் கற்பழிக்கிறவன் சம்பந்தம் இல்லாத ஆள்தான். அட ஏங்க நீங்க வேற வாங்க நீங்க வாய முதல்ல அடக்கு. இல்ல இல்லன்னா என்ன பண்ணுவீங்க? சரி போயாண்டில ஆளை காட்டு போறேன். சும்மா இருக்கவன போனேன். இப்ப நான் யார்ட்டா போகணும். உண்மை ஆளை காட்டு. இல்லன்னா நீ வா. எதுக்கு? என்ன இதுக்கு? வந்த வழியில யாரா போவானா? நான் வந்த பாதையில சொல்லிட்டு இருக்கேன். நானும் கேட்கிறேன், வந்த பாதையில யாரா போவானா? நீங்க போவீங்க. யாரும் போக மாட்டான் அந்த உலகத்துல. யாரு சொன்னது? வந்த பாதையில எவனும் போக மாட்டான். எப்படி சொல்றீங்க? இவன் ஒரு ஆத்தாட்ட இருந்துதான் வெளியில வருவான். அதான் வந்த பாதை. ஐயோ கடவுளே, நான் அத சொல்லலங்க.
நான் அதை சொல்ல இதை நான் அதை சொல்லல, வந்த பாதையில நான் சொல்ல வாய மூடு. பொம்பளை இப்படி வாய் பேசினா ஆகவே ஆகாது. முத பேச வைக்கிறதே நீங்க தானே. ஆள பிறந்தவன் ஆண்மகன். யார் சொன்னது? அடக்கி போறவதான் பொம்பளை கிடையாது. சகலத்தையுமே அடக்கி ஆடுறத பெண்ணுங்க நாங்க தான். இப்படி பேசினீங்கன்னா போயிட்டு புதன்கிழமை திரும்பிடுவேன். என்ன இதுக்கு மாட்டாங்க. என்ன இதுக்குன்னு சொல்றீங்க? மாமியாக்காரி மூக்க பிடிச்சி அம்மிக்கல வச்சு குறை குறை குறைன்னு உரசி போடா உரசி. அட போங்க அங்கிட்டு. அது மாமியா வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுச்சுன்னா அதுக்கு ரொம்ப நாள் வரைக்கும் நீடிக்க. சப்போர்ட் பண்ணல அப்படின்னு வச்சுக்க பல்டையில ஊத்தி நாங்க கொண்டு போட்டு நாங்க ராஜ்யம் பண்ணுவோம். என் குடும்ப குத்து விளக்க முகர கட்டைய பாரு. என்ன இதுக்கு மாமியால போட்டு தர்றான். ஆமா பொம்பளை பேச்ச பத்தியாடா. என்ன சொல்றீங்க? என்னங்க ஆம்பளை கூட போட்டி போட்டு ஜெயிச்சதா எந்த பொம்பளையும் சரித்திரம் இல்ல. நான் நிரூபிச்சு காட்டிவிடுவேன். யார் சொன்னது? நீங்க வாய்க்கு வேணா கிளிய பேசலாம். சரி, ஆணுக்கு பெண் சமம், ஆணுக்கு பெண் சமம்னு. ஆமா, ஆனா சமம் ஆக முடியுமா? ஆக முடியுங்க. கிழிச்சி ஆம்பளை செய்யறது பொம்பளை செஞ்சு விடுவா. செய்வோம்ல. இப்படி சொல்லித்தான் மாட்டிக்கிறீங்க. ஏன் இப்படி சொல்றீங்க? சபையில வாயை கொடுத்து மாட்டிக்கிறாரு. ஆம்பளை செய்யறத பொம்பளை செஞ்சு விடுவியா? செய்வோம்ல. சுரேஷ் நீ சாட்சி. சாட்சி. ஆமா, நான் செய்யறத செய்ய முடியல. ஆமா, இப்ப நான் நினைச்சேன்னா இதே மேடையில பேண்ட் சட்டையை கழட்டி எரிஞ்சு விட்டு பேண்ட் சட்டையை கழட்டி எரிஞ்சிட்டு ஒரு மலை துண்டுல கோமணம் கட்டி முனீஸ்வரர் கோயில 30 ரவுண்ட் அடிப்பேன். நாங்களும் வருவோம். நீ இப்ப கோமணம் கட்டி அந்த கோயில 30 ரவுண்ட் அடி. கோமணம்லாம் கட்ட முடியாது. யாரு சொன்னது கோமணம்? உங்களுக்கு தேவை அந்த முனீஸ்வரர் கோயில 30 ஆடி சுத்தணும்ல. என்னையா ஆம்பளை செய்யறத செய்வோம்னு சொன்னீங்க. ஆமா, நான் கோமணம் கட்டி சுத்துறோம்னு. நீ கோமணம் கட்டி வா. என்ன இதுக்கு நீங்க செஞ்ச நாங்க செய்யணுமா? இந்த பேச்சு முன்னுக்கு பின்னு மாறி மாறி பேசணும். அப்படி கிடையாது. அப்படி சட்டம் கிடையாதுல்ல. செய்வோம்னு சொன்னீங்க. ஆமா, செய்வனே. அப்ப செய்வோம்னா கோமணம் கட்டி வா. இல்ல முடியாதுன்னு ஒத்துக்க. என்ன செய்வனே செய்யறேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். செய்வனை பத்திலாம் நான் கவலைப்படுற ஆளே கிடையாது. அதானே. அப்படி ஒண்ணு இருக்குன்னு நான் நம்பிக்கை இல்லாத ஆளு. அவன் செய்யற வேலைதான் அவனுக்கு வருமே தவிர எவன் செய்யற செய்வனையும் வராது. எனக்கெல்லாம் செய்வனை எவனும் செஞ்சு கொடுத்தா கூட வாங்கி சோப்புக்குள்ள வச்சுக்கிடுவேன். வாடா என்ன ஒண்ணு பாப்போம். நம்பிக்கை இல்லாத ஆள் நானு. அதை விடு. நீ வீம்புக்கு பேசுறீல, என்னைக்குமே ஆம்பளைக்கு பொம்பளை அடக்கம் நான் நிரூபிச்சு விடுவேன். 1000 குட்டிச்சவரை தாண்டினாலும் ஆம்பளை தான். அந்த குட்டிச்சவரை பொம்பளை அப்படி இல்ல. சரி, கோடி ஒரு வெள்ளை, குமரி ஒரு புள்ளடான. சரி, இதுக்கு என்ன அர்த்தம்? கோடினா புது துணி. சரி, அது எது வரைக்கும்? ஒரு சலவை பண்ண வரைக்கும். அப்புறம் அது பழைய துணி தான். குமரின்னு உன்னை சொல்றது எது வரைக்கும்? ஒருத்த புள்ள பக்கம் வரைக்கும். அப்புறம் கிழட்டு முட்டைன்னு முளையில தெரிவிடாங்க. நாங்க அப்படி இல்ல. 80 வயசுலயும் நரச்ச மேசை முறுக்கி விட்டு மணவரையில மாப்பிள்ளையா உட்கார்ற தகுதி ஆம்பளைட்ட உண்டு. 60 வயசு வரைக்கும் தானே. அது என்ன 80 வயசு வரைக்கும் சொல்றீங்க? என்ன 60 வயசுக்கு என்ன? 60 வயசு தானே மறு கல்யாணம் பண்றதுன்னுவாங்க. 80ஆம் கல்யாணம் கேள்விப்பட்டது இல்லையா? ஓ, நீங்க அப்படி சொல்ல வரீங்க. 80வது கல்யாணம் பண்ணாலும் இங்க பக்கத்துல பெண்ணு தானே இருக்கதானங்க செய்யறோம். நான் கேக்குறேன், 60ஆம் கல்யாணம் 80ஆம் கல்யாணம் யார் வயசை கணக்கு பண்ணி வைக்கிறேன்? கல்யாணம் பண்ற வயசு யார் வயசை கணக்கு பண்ணி வைக்கிறேன்? கல்யாணம் பண்றதை வச்சுதானே. யாருக்கு உனக்கு புரிய வைக்கிறதுக்குள்ள எனக்கு வயசாயிரும் போல இருக்கு. 60ஆம் கல்யாணம்ங்கிறது யாருக்கு 60 வயசு ஆகும்போது கல்யாணம் பண்ணுவேன்? ஆம்பளைங்களுக்கு. தெரியுதா? உன்னை கணக்குல வைக்கிறது இல்ல. 40 ஆனாலும் சரி 50 ஆனாலும் சரி நீ அல்ல கைதான் சைட்ல வந்து 60ங்கிறது ஆம்பளைக்கு 80ங்கிறது ஆம்பளைக்கு தான் கணக்கே தவிர பொம்பளைக்கு இல்ல. தெரிஞ்சு நடந்துக்க. நாங்க இருக்கிற வயசு தானே அங்க கல்யாணமே பண்றாங்க. நீ இல்லைன்னா இன்னொரு பொம்பளை வந்து உட்கார்ந்துட்டு போறா, அவ்வளவுதானே. ஓ, இது என்ன ஏடிஎம் கார்டு? இது என்ன ஏடிஎம் கார்டோ? இப்ப எதுக்கு ஏடிஎம் கார்டு? ஆமா, அதாவது ஒரு மிஷின் இல்லாட்டி இன்னொரு மிஷினை பார்த்து சொருவி எடுத்துட்டு போயிருவாங்க. அந்த மாதிரி இருந்துச்சு. இதா அப்படின்னு சொல்ல முடியாது. நம்ம எந்த பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருக்கோமோ அதுலதான் சொருகலாம். சம்பந்தம் இல்லாத பேங்க்ல கொண்டு சொருகணும்னா காசு வராது. அது சரி, அதை தெரிஞ்சுக்க. அவசாரியா? அது சரி, அது சரியா? உங்க காசு விளையாடுறதுக்கு நான் பொறுப்பாக முடியாதுங்க. தெரிஞ்சுக்க. என்னதுங்க? உனக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். என்னது? வேலி மேல சேலை விழுந்தாலும் சரி, சேலை மேல வேலி விழுந்தாலும் கிளியறது சேலைதான். வேலிக்கு ஆபத்து இல்ல. அது சரி. நான் முள்ளு வேலி மாதிரி என் மேல நீ விழுந்தாலும் உன் மேல நான் விழுந்தாலும் கிளியறது நீதானே தவிர அது விழுகிற சேலையை பொறுத்து இருக்கு. எல்லா சேலையும் விழுகாது. 4 பேர் மேல விழுந்தாலும் கிளியறது நீதான். விழுகிற சேலையை பொறுத்ததே. நான் அவ்வளவு சீக்கிரம் விழுக மாட்டேன். எனக்கு புரியல நீ சொல்ற விழுகிற சேலையை பொறுத்து. அது என்னடா? ஏதாவது உங்களுக்கு புரியுதா? அந்த பிள்ளை சேலையை வாங்கிட்டு வேணா போய் கொண்டு போட்டு பாருங்க. ஏய் தொர்ராஜி, நான் ரொம்ப பொறுமையா போறேன். என்னை ரொம்ப சோதிக்கிறீங்க. சரி, இன்னும் உனக்கு புரியுற மாதிரி சொல்றேன். சரி. பெண்கள் எல்லாம் பால் மாதிரி, ஆண்கள் எல்லாம் தயிர் மாதிரி.
எங்க உரண்டா தயிர்ல நீங்க 10 அண்டா பாலை ஊத்துனாலும் சரி தயிராத்தான் இருக்கும், எந்த ஆபத்தும் இல்ல. சரி. ஆனா உங்க 100 அண்டா பால்ல 100 அண்டா பால்ல ஒரு பிட்டு தயிர் விழுந்தாலும் உங்க பால் பிரித்து போகும். அப்ப டேமேஜ் யாருக்கு தெரியுதா? ஆமா. அதுக்கு இப்ப என்ன சொல்ல வரீங்க? அப்ப அடங்கி போ. அப்படி எல்லாம் முடியாது. உங்க இஷ்டத்துக்கு நீங்க அடங்கி போடணும்னா ஒண்ணு சத்திரம் ஒண்ணு கிடையாது. சரிதான் போறீர். அப்பதே ஒரண்டா பால்ல ஒரு பிட்டு தயிர் விழுந்தா பிட்டு தயிர் ஊத்துறாங்களாமா. பால் எங்க இருந்து வருது கேளுமா. கேளுமா. அவர் அதுக்கு ஏடா விடுமா. கேளு. சரி பாடு. அவர்தான் கேக்குறாங்க. பேசாம நீ பாவாடை கட்டி வாடா நீ. ஹலோ நீ அதுக்காண்டி எங்க அக்கா கிட்டனா நீங்க என்ன வேணா பேசுவீங்களா? அப்போ உங்க அக்கா கிட்ட நீ சப்போர்ட் பண்றியா? ஆமா. கேக்க சொல்றேன். கேளுமா. கேக்க சொல்றேன் நான். கேளு இங்க. பால் எதுல இருந்து வருது? பால் எதுல இருந்து வருது? சொசைட்டில இருந்து வருது. கேக்குறவர் கேள்வி. பால் மாட்டுல இருந்து தான் வருது. எந்த மாடு? பசு மாடு. எந்த பசு? டெல்லி பசு. சொல்லி கொடுறா. முகரக்கட்டை பாரு, முகரக்கட்டை. டெல்லி பசு. பசு மாடுங்கிறது ஆனா பெண்ணா? எந்த பசுனா 4 மணிக்கு ஒரு பசு வரும்ல. பெண்ணுதான். பெண்ணு. இப்ப நீ என்ன சொல்ல வர்ற? எங்ககிட்ட இருந்து தான் பால் வருது, அதுல இருந்து தான் தயிர் வருதுங்கற. ஆமா. அது நானே அடிச்சுக்கிறேன், நானே விழுந்துக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ ஓன் கட்சிக்கே வர்றேன். என்ன? பால் இருந்து தான் தயிர் வருது. சரி, நியாயம். அதை நான் ஒத்துக்கிறேன். சரி. இப்போ ஓன் பேச்சு நான் கேட்கிறேன், அந்த பால் எதுல இருந்து வருது? மாட்டுல இருந்து வருது. எந்த மாடு? பசு மாடு. பசு மாடு எப்ப பால் கறக்கும்? பசு மாடு காலையில கறக்கும், சாயந்தரமும் கறக்கும், மூத்திரமும் வேயும். வரும்போது வரும். பசுமாடு பால் கறக்கணும்னா என்ன செஞ்சா பால் கறக்கும்? காலை போட்டா பால் கறக்கும். மூதேவி கண்டு போட்டா பால் கறக்கும். அதே அதுதாங்க காலை வேலடி நல்ல விளக்கண ஓட்டு இழுத்தா வரும் சொன்னா விட்டு கண்டு போட்டா பால் வரும். சரி சரி. கண்டு எப்ப போடும்? அது போடு 10 மாசம் ஆனாலும் போடும். முனியாண்டி காலை போட்டா கண்டு பறக்குங்க. காலைக்கு போட்டா கண்டு பறக்கும். காலையில போடும், மத்தியானம் போடும், எப்ப போடும்? அட அது இல்லைங்க, காலை போட்டா கண்டு பறக்கும். காளை மாடு ஏறணும். காளை மாடுங்கிறது ஆம்பளையா பொம்பளையா? ஆம்பளை. அப்ப இந்த ஆம்பளை ஏறினாத்தான் அங்க நீ பால் கறப்பையை தவிர இல்லைன்னா மூத்திரம் தான் பெய்ய துறணும். அதுக்கும் இங்க ஆம்பளை தயவு தேவைப்படுது. புரியுதா? சரி, இவ்வளவு தூரம் நீங்க வாய்கிலேயே பேசுறீங்கன்னா இந்த ஒரு பெண்ணு தான் காரணம். அது ஞாபகம் வச்சு பேசுங்க. பேசுறா நீ பெண் இல்லைன்னா? ஆமா, ஒரு தாய் பெக்கலைன்னா இந்த மேடைக்கு நீங்க வர முடியுமா? அதுதான் அப்படி இல்லைங்க. பெண்ணு இருந்தாதான் இவரே இங்க எங்களை வச்சு குடும்பம் நடத்துவாரு. இல்லன்னா செவுத்துல அடிச்ச பள்ளி மாதிரி ஒட்டிக்கிட்டு தான் இருக்கணும். நீ என்ன சொல்ல வர்ற? என்ன சொல்ல வர்ற? பொம்பளை தயவு இல்லாம ஆம்பளை வாழ்ந்து இருக்க முடியாது. இந்த நாட்டுக்கே பேரும் புகழும் வாங்கி கொடுத்தா டாக்டர் APJ அப்துல் கலாம். சரி, கல்யாணம் பண்ணாரா? இல்ல. கர்ம வீரர் காமராஜர் கல்யாணம் பண்ணாரா? இல்ல. விவேகானந்தர் கல்யாணம் பண்ணாரா? பொம்பளை வச்சா வந்தாரு. குடும்பம் நடத்தாங்க, இல்லன்னா பள்ளி மேல ஒட்டுறாங்க. நீங்க செய்ய முடியாததை நாங்க செய்ய முடியாதுன்னு ஒத்த வார்த்தை சொல்லிவிடு. சாகுறி நான் மதர் தெரசா என்ன நாங்க கல்யாணம் பண்ணிக்கிட்ட குடும்பம் ஓட்டுனாங்க. நாங்க அதை சொல்லவே இல்லை. ஆம்பளை தயவுலாம் பொம்பளை வாழ முடியாது நான் சொல்லல. சரி, பொம்பளை செய்ய முடிஞ்சதை ஆம்பளை செய்ய முடியாதுன்னு ஒரு வார்த்தை. நாங்க தான் 10 மாசம் பிள்ளை பக்கறைய உங்களால பக்க முடியுதா? இது ஒரு வார்த்தை எதை பாரு. ஆமா, இதுதான் பதிலாக. ஆமா, உண்மைதானே. நீங்க 10 மாசம் நாங்க சுமக்கிறோம்லங்க. வீம்புக்கு ஏதாவது பேசாதீங்க சார். ஒரு பெண்ணு பெக்கலைன்னா நம்ம இந்த இடத்துக்கு வர முடியாது. அவ 10 மாசம் பிறண்டு கூட படுக்க மாட்டா. பிறண்டு படுக்கணும் எந்திரிச்சு தான் படுக்கணும். சேசி போகணும் இல்லங்க. அந்த மாசம் அந்த அளவுக்கு நம்மள 10 மாசம் சுமந்து 2 மாசத்துல இறக்கி விட்டு போக வேண்டியவடா. வரமாத்த பிள்ளைன்னு சொல்லுவாங்களாமா. சரி விடு. நானும் பார்த்துட்டேன். இந்த டான்ஸ் பூரா பப்பனுங்களை அந்த கேவலப்படுத்த இந்த 10 மாசம் நாங்க புள்ள பக்க முடியுமான்னு சொல்லி கேவலப்படுத்துறீங்க. இன்னைக்கு இதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன். எங்க கட்டுங்க. எந்த பொம்பளை இந்த வார்த்தை கேட்கக்கூடாது. ஏன் அப்படி சொல்றீங்க? புள்ள பக்க முடியுமான்னு கேட்டீங்களா? ஆமா, நான் புள்ள பெக்கறேன். எப்படி பெப்பீங்க? மறு பேச்சு இல்ல, நான் புள்ள பெக்கறேன். சரி, என்னை மாசமாக்குவா. மாசமாக்குமா? ஆனா லைட் ஆஃப் பண்ணுங்க. இருங்க லைட் ஆஃப் பண்ணி பேச கூடாது. லைட் ஆஃப் பண்ண சொல்லுங்க. என்ன இப்ப நீ மாசமாக்குற? நான் புள்ள பெக்கறேன். என்ன நடந்தா கேளு. கொலவடியா போகுது. நீங்க பேசாம ஏய் எதுக்குடா சேரு? நீ உட்காரு. நீ குருசாமி ஒண்ணு மயன உட்காரு. குருசாமி என்ன எதுக்கு உட்காருங்க? உட்காருங்க குருசாமி உட்காருங்க. ஆல் ரவுண்டுக்காரே உங்க தைரியக்கு தரத்துக்கு எல்லாம் போயிட்டு இந்த ஒரு சின்ன விஷயத்துக்கு போயிட்டு நீ என்ன மாசமாக்குமா? எனக்கு சேர் போட்டு எதுக்கு நான் பார்க்கறியா? என்னமோ என்னை கௌரவப்படுத்துறான்னு நினைச்சா இந்த சின்ன விஷயத்துக்கா
இது சின்ன விஷயமா அது? நீ இறங்கி வரும்போது எனக்கு தெரியும் அந்த வேலை பாப்பேன்னு கூடையா கொண்டு விடுவேன். மாசமாக்குன்றீங்களே, எங்களுக்கு கருப்பு பை இருக்குது, உங்களுக்கு என்ன பை இருக்குது? அட உங்களுக்கு கருப்பு பை இருந்தா எங்களுக்கு ஒரு மஞ்சள் பை இருந்துட்டு போகுது. அட கருப்பு பை இல்லங்க, கருப்பு பை. ஒரு குழந்தைய சுமக்கிற அளவுக்கு எங்களுக்கு கருப்பு பை இருக்கு. எவன்டா சொல்லிருக்கேன் அந்த மாதிரி எல்லாம்? ஓகே குட் பை. அட அது இல்லங்க, எங்கிட்ட ஒரு கேரி பை இல்லாமையா போகுது? இதுல கேரி பையில பெத்திக்க அப்படின்னா இங்க கிழிஞ்சுக்கிட்டு போயிரும். அதெல்லாம் பேச நாங்க உள்ள பெக்கரம்டா மாசமாக்க முடியுமா முடியாது? நாங்க அதத்தாங்க நானும் சொல்றேன், மாசமாகற எங்களுக்கு கருப்பு பை இருக்கு, உங்களுக்கு எந்த பை இருக்கு? நான் உங்களுக்கு இது வரைக்கும் உங்களை மாசமாக்கும் போது உங்களுக்கு கருப்பு பை இருக்கான்னு கேட்டிருக்கமா? போய் தங்குதுல, குழந்தைய தங்குதுல கேட்டிருக்கமா? அது மாதிரி நீ மாசமாக்கு, இது மூத்திர பையில கூட தங்கிட்டு உனக்கு அதை பத்தி பிரச்சனை என்ன? மாசமாக்க முடியுமா? முடியாது. நீ என்னை மாசமாக்கினாலும் நான் உன்னை மாசமாக்கினாலும் புள்ள பக்கிறது நீதான். சரி, டேமேஜ் அதுவும் உனக்கு தான் வருமே தவிர எனக்கு கிடையாது. தெரிஞ்சு நடந்துக்க. சின்ன பிள்ளையா இருக்க டீ கொடுத்தல சாப்பிட்டு பேசிட்டேன். குடு குடு குடு. இந்த டீ சாப்பிடுறியா? என்னது இந்த டீ சாப்பிடுற? சூப்பர் டீ சாப்பிடுறியா அந்த காப்பர் டீ சாப்பிடுறியா? அது என்ன காப்பர் டீ சூப்பர் டீ? காப்பர் டீ தெரியாதா? காப்பர் டீனா குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் வைப்பாங்க. இவ்வளவு கருத்துறா எல்லாம் ஒண்ணுமே செய்ய. ஆமா, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? யாரும் பார்க்கலாம் இருக்கேன். பார்க்கலாம் இருக்கியா? யாரும் பாக்குறேங்க. இனிமேல் பார்க்க போறியா? பாத்துக்கிட்டு இருக்கியா? பாத்துக்கிட்டு இருக்கேன். நீ எதுவும் மனநிலை பாதிக்கப்பட்டிருக்க? ஐயோ, அது ஒண்ணும் இல்ல. போட்டிருக்க கழுத்துல பேசுறதுக்கு தடங்குது, வேற ஒண்ணும் இல்ல. அப்படியா? நானே அதை பத்தி யோசிக்கல. நீங்க யோசிக்க மாட்டீங்க. நாங்க அவர் மாலை கூட வைக்க காட்டி நாங்க பட்ட பாடு உனக்கு என்னமா பிரச்சனை? அது சீசன் முடிஞ்சானே போட்டு விட்டுருக்க வேண்டியதானே. ஏங்க அந்த மாதிரி படு? ஆமா, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இதுல வேற குருசாமின்னு கொண்டு வந்து நிறுத்தி வச்சிருக்கீங்க. நீங்க என்னை மாலை ஓட வைக்கிறதுக்குள்ள அவங்க பட்ட பாடு உனக்கு தெரியுமா? அதனாலதானே நாங்க புதன்கிழமை ஓடு வியாழக்கிழமை ஓடுன்னு அதுதானே நாங்க சிரமப்படுறோம். இப்ப குருசாமி என்பதும் பம்பையில போய் கூட ஐயோ, யாருக்கு பயமா இருந்தாலும் போட்டிருக்கிறதுக்கு பயந்து 9 கிரகம் ஒரு கட்டத்தில் இருப்பவன் மாலை போட்டும் கோவிலுக்கு போகலாம். சரி, மாலை போடாமலும் கோவிலுக்கு போகலாம். ஐயப்பன் தத்ரூபமாக காட்சி. நிறைய பேருக்கிட்ட இறந்த பழம் பாத்தியா? என்ன சொன்ன? கடி கணக்கு, குத்து கணக்கு, கூறு கணக்கு, புடி கணக்கு. என்னது? இழந்த பழம். இழந்தை பழம். பழம் சொல்லு. பழம். நாக்க மடிச்சு போடணும். எனக்கு மடிச்சு போட தெரியாது. தமிழ்ல சுத்தமா பேசணும். பலம் அப்படின்னு நாக்க நுனியில போட்டா அது பலம். சரி. நாக்க நடுவுல போட்டா பள்ளம். நடுவுல போடணுமா? நடுவுல இலகரம். பள்ளம். பழம்னா நாக்க மடிச்சு உள்ள போகணும். அப்படி சுத்தமா தமிழா பேசணும். வாழைப்பழத்தோல் வழிக்கு விழுந்து வாலிபர் உயிர் ஊசல். சொல்லு. வாழைப்பழம் தோல் வலிக்கு விழுந்து தமிழ் செத்து நாசமா போச்சுடா. நானே அறகுறை இதுல வர ஏங்க நீங்க வர எனக்கு நாக்கு அப்படியெல்லாம் மடிச்சு போட தெரியாது. தமிழ் பேச நம்ம தமிழன் இல்லையா, சுத்தமா பேசணும். அதுக்காக சொல்லுவாரு. சரி பரவாயில்ல. இறந்த பழமா? என்ன கணக்கு? குத்து கணக்கு. குத்து கணக்கு எனக்கு வேண்டாம் தாய். சரி, நான் கூறு கணக்கு வாங்குறது இல்ல. கூறு கணக்கு முதல்ல குத்து கணக்குல வாங்கினேன். சரி, அப்ப நம்ம வாங்கினா 10 குத்துக்கு காசு கொடுத்தா 20 குத்து குத்துற மாதிரி இருந்துச்சு. இப்ப வந்து வேஸ்ட். 10 குத்து காசு கொடுத்துட்டு 2 குத்து சாப்பிட இல்லையே, அப்புறம் 8 குத்து திங்க முடியாது. அதுவும் அதிகம், 2 அதிகம். டேஞ்சர் ஆயி போச்சு. அது உனக்கு கேட்டாங்களா? அதுவே நமக்கு உலக்கு கணக்குல கொடுத்துரு. உலக்கு கணக்கு. ஆமா. எவ்வளவு ஒரு உலக்கு? எவ்வளவு உலக்கு? என்னது? ஒரு உலக்கு? உலக்கு 1 லட்சம். என்னது 1 லட்சம்? அவர் பழத்தை கேட்கல, உலக்க மட்டும் தானே கேட்டாரு. தங்க உலக்கா? ஏர்மா 1 லட்சத்துக்கு என்னமா ஒரு ஏக்கர் நிலமே வாங்கலாம். ஆமா, என்ன கேட்டீங்க? ஒரு உலக்கு எம்புட்டுன்னு கேட்டீங்க. ஆமா, அது என்ன பழத்தையா கேட்டீங்க? அதான் உலக்கு தான் எம்புட்டு. அதான் உலக்கு தான் 1 லட்சம்.
சரி உலக்க 1 லட்சத்துக்கு வித்துட்டு பழத்தை எதுல அளந்து விடுவோம்? பழத்தை உலக்க அளந்து விடுவோம். உலக்கத்தான் வித்துறல, அப்புறம் பழத்தை எப்படி அளந்து? அதான் உலக்கத்துல தான் அளந்து போடுவோம். நீ கன்ஃபார்ம்டு ரூல்ஸ் தான் போல. இல்லங்க, உலக்கல அளந்து தான் போடுவோம். நீங்க பழத்தை வாங்க வரீங்களா இல்ல உலக்க வாங்க வரீங்களா? நான் கேக்குறேன், உலக்க வித்துட்டீங்கன்னா அப்புறம் எப்படிமா வாயில போட்டு துப்பு அவன் மோர கட்டல. அதாவது பழத்தை என்கிட்ட கொடுத்துட்டு உலக்காவை எடுத்துக்குவான். பழம் என்னோட, உலக்க அவளோட. அதானமா? அதேதான். அதாவது தண்ணி உன்னோட, என்னது தண்ணி சொம்பு என்னோட சொல்ல வரேன். அதானே? அதேதான். யாரை கூப்பிடுறீங்க? எங்க அம்மா எதுக்கா கூப்பிடுறீங்க? நான் ஏமா சாக போற கழிவு முரட்டு சாமான்ல மாட்டினதே ரொம்ப. நீங்க என்ன சொன்னீங்க? இழந்த பழம் விக்கிற அம்மா அம்மா சும்மா நீங்க இருங்க, நான் சொல்லி கொடுக்குறேன். என்னமா நீ என்ன அவர் சொல்றாரு, அவதாரம் போட்டுருவேன். சொல்லுங்க. உன்னை பண்ண வேண்டும் பூர்த்தி. என்னது என்னது என்னது? உன்னை பண்ண வேண்டும் பூர்த்தின்னு. பூர்த்தியா? எதுல பூர்த்தினா அது எப்படி சொல்ற, உனக்கு அது புரியுதா இல்லையா? தமிழ் அதாங்க எதுல பண்ணணும் பூர்த்தியா, எதுல பண்ணணும்னு நினைக்கிறீங்க? எதுல பண்ணா உனக்கு சௌரியமா? அதாவது மனசு நான் அவர்கிட்ட நான் கேட்கிறேன், இடையில எதுக்கு வந்து எல்லாட்ட வர்றீங்க? நான் உன்கிட்ட ஒண்ணு கேட்கவா? ஏமா என்னதுங்க? நான் கேட்டா சங்கடப்பட முடியாது. இங்க கேளுங்க. என்ன பல்லையே புஷு தசு. நான் உன்னை ஓப்பனா என்னது ஒரு வார்த்தை கேட்கலாம்னு நினைக்கிறேன். என்ன அதுங்க கேக்குறீங்க? சரி கோவப்படுறேன் விடு. நீ வேணா என்ன ஓப்பனா ஒரு வார்த்தை கேட்கறியா? என்னையா ஓப்பனா? அந்த ஓப்பனாதே சொல்லுங்க. வெளிப்படையான அர்த்தம் இங்கிலீஷ்ல. அதுதாங்க வெளிப்படையா இங்கிலீஷ்லயா? ஐயோ, தமிழ்ல வந்து ஓப்பனா, வெளிப்படையா இங்கிலீஷ். யாருங்க சொன்னது? நான் தான் சொன்னேன். ஓப்பன் இங்கிலீஷ், வெளிப்படையா தமிழ். இங்கிலீஷ்ல தான் ஓப்பனா. ஐயோ பரவாயில்ல. ஆமா, ஒருளுக்கு ஒரு பக்கம் இடி, மத்தாளத்துக்கு 2 பக்கம் இடி. 2 பக்கம் இடிப்பியாம்டா. அவரை சொல்லலையா? உனக்கு டேமேஜ் ஆயிடுச்சா? சாரி, கன்ஃபியூஸ்ல டன் ஸ்லிப் ஆயிடுது. மேரேஜ் ஆயிடுச்சா? இல்லங்க, ஒரு வாட்டி கூட ஆகல. எனக்கு 30 வட்டம் ஆயிருக்கு. தெரியும். கல்யாணம் ஆயிடுச்சானா? ஆகல. எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. தெய்வமே முனியா, எதுக்குடா கோயில் அள்ளி வைக்கிற? நீ இருக்கிறத நிரூபிச்சிட்டியே. என்னது? உங்களுக்கும் கல்யாணம் ஆகல பாருங்க. இந்த பாப்பாவுக்கு இன்னும் கல்யாணம் ஆகல, எனக்கு என்ன ஆகல. அண்ணா நான் கேட்கறேன், நான் கேட்டேன். அப்புறம் வந்து குருசாமி தள்ளிங்க, இந்த சின்ன வேலைக்கெல்லாம் நீங்களாம் நான் பாக்குறேன். வேலை ஏதோ விட்டுரு.
நான் உன்னை செய்யலாம்னு நினைக்கிறேன். என்னது? அட என்னம்மா செய்ய போறேன்? கல்யாணம் செஞ்சுக்கலாம்னு அப்படி நினைக்கிறேன். தெளிவா சொல்லுங்க, மொட்டை மொட்டையா சொல்லாம. அப்புறம் மொட்டை மொட்டையா சொல்ல முடியும், மசுரலி போட்டா சொல்லுவாங்க. உனக்கு என்னை பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. ஆர்த்தி என்ன பிடிச்சிருக்கா? உனக்கு பிடிக்கிறப்ப ஆகுது. உனக்கு இப்போ பேய் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். செத்த தோலை இந்த வாங்குற உன்னைய போய் கட்டுனா நான் என்ன பண்றது? பாத்தியா, அவளுக்கு தெரியுது நீ கட்டார் மட்டும் நடிப்பேன்னு. நான் நைவான பார்ட்டின்னு அவளுக்கு தெரிஞ்சிருக்கா. ஓகே, உன்னை நான் எப்படி நினைச்சது தெரியுமா? எப்படி சொல்லுடா. நல்லா சொல்லுங்க. 5000 ரூபாய்க்கு மணிமாலை உன் கழுத்துக்கு பொருத்தமடி. 5000 ரூபாய்க்கு மணிமாலை உன் கழுத்துக்கு பொருத்தமடி. நம்மூரு மீனாட்சி பார்த்தாரே நம்மூரு மீனாட்சி பார்த்தாரே அவர் கழுத்துக்கு வருத்தமடி. கல்யாண வைபோகமே என் மனசு உள்ளதெல்லாம் நான் உன்னை கொட்டிட்டேன். சரி, உனக்கு எதுவும் கொட்டணும் தான் கொட்டிரு. கொட்டுறதா? நான் கூட அங்கிட்ட அள்ளி போட்டு வரேன். எங்க கொண்டு போய் அள்ளி போடுறீங்க? நீ கொட்டுறதா? அது சரி. ஆடி முடிஞ்சிருச்சு, ஆவணி வந்துருச்சு.